ஹாய் நண்பர்களே, வணக்கம். என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்மீகம், அதுக்கப்புறம் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்கள் எல்லாமே தொடர்ந்து பதிவிட்டுட்டே இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு ரொம்பவுமே ஒரு முக்கியமான தோஷங்களை நீக்கிறதுக்கான ஒரு முழு முதற்கடவுளான விநாயகரோட எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம முழுமையா பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் சொல்லியிருக்க தகவல் எல்லாமே உங்களால முழுமையா புரிச்சு கொள்ள முடியும். தோஷங்களை நீக்கும் விநாயகர் வழிபாடு, அதுதான் நம்ம இதுல பார்க்க போறோம். நம்மளோட வாழ்க்கையில நம்மளுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்திற்கு காரணமா இருக்கக்கூடியது நம்ம பெற்ற தோஷங்கள் தான். அது முதல்ல உங்களுக்கு தெரியுமா? இந்த தோஷங்கள் பல வகையில நம்ம பிரிக்கலாம். நம்மளோட ஜாதகத்திலே இருக்கக்கூடிய தோஷமா இருந்தாலும் சரி, கிரகங்களோட மாற்றத்தால ஏற்படக்கூடிய தோஷமா இருந்தாலும் சரி, நாம செய்த கர்ம வினையினால ஏற்படக்கூடிய தோஷமா இருந்தாலும் சரி, அதன் மூலம் நம்ம பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். அப்படிப்பட்ட கஷ்டங்கள்ல இருந்து விடுபடணும் அப்படின்னா அந்த தோஷங்கள் அனைத்தையுமே நீக்கணும். அந்த தோஷங்களை நீக்கிறதுக்கு உதவக்கூடிய தெய்வமா விநாயக பெருமான் இருக்காரு. அப்படிப்பட்ட விநாயக பெருமானை ஞாயிற்றுக்கிழமை அன்று எந்த முறையில வழிபட்டா தோஷங்கள் நீக்கும் அப்படிங்கிறதா இந்த ஆன்மீக பதிவுல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். தோஷங்களை நீக்கும் வழிபாடு. நவகிரகங்கள் பாத்தீங்கன்னா தன்னைத்தானே அடக்கி ஆளக்கூடிய தெய்வமா திகழக்கூடியவர் தான் விநாயக பெருமான். அதனாலதான் அவரை முழு முதற்கடவுள் அப்படின்னு நம்ம சொல்றோம். எந்த ஒரு காரியத்தை செய்ய தொடங்குறதுக்கு முன்பாகவும் முருகப்பெருமானையும் விநாயக பெருமானையும் நம்ம வழிபாடு செய்யறது முக்கியமான காரணமா இது திகழ்து. அதனால நம்ம விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தோஷமா இருந்தாலும் அந்த தோஷங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட அந்த தோஷங்கள் நீக்கிறதுக்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு முறைனா இப்போது நம்ம பார்க்க போறோம். வகையில நாம இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு மாதத்தோட தொடக்கத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவுமே பிரம்ம முகூர்த்தத்துல இந்த வழிபாட்டை நம்ம செய்யலாம். அப்படி இல்லைன்னா காலையில 7:45 மணிலேருந்து 8:45 மணிக்குள்ள செய்யுங்க. அப்படி இல்லைன்னா இரவு 6:30 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ள செய்யலாம். இது எப்படி செய்யணும் அப்படின்னா, உங்களோட வீட்டுல இருக்க பூஜை அறையில விநாயகர் படம் அப்படி இல்லைன்னா சிலை கண்டிப்பா இருக்கும் இல்லையா, அந்த படத்தை சிலையை சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க. அவருக்கு முன்பா ஒரு தட்டை வச்சு அந்த தட்டுல அருகம்புல்ல ஃபுல்லா வச்சுக்கோங்க. அருகம்புல்லுக்கு மேல ஒரு அகல் விளக்க வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கிழக்கு திசை பார்த்த மாதிரி தீபம் ஏற்றணும். விநாயகர் பெருமானுக்கு ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமா வச்சுக்கோங்க. பிறகு பாத்தீங்கன்னா விநாயக பெருமான் கிட்ட ஓம் கணேசாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 54 முறை சொல்லுங்க. சுடரொளி, அதாவது அந்த விளக்கு இருக்கு எரியும் இல்லையா, அந்த நெருப்பை பார்த்த மாதிரியே நீங்க சொல்லுங்க. அப்படி சொல்றது மூலமா விநாயக பெருமானோட அருளால நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நீங்கிரும். இந்த தீபம் குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது எரியணும் அப்படிங்கிறது குறிப்பிடுறது. தீபத்தை குளிர வச்ச பிறகு அருகம்புல்லை எடுத்து விநாயகரோட படத்திற்கு முன்பா வச்சிருங்க. முழு முதற் கடவுளா திகழக்கூடிய விநாயக பெருமான் இந்த முறையில நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சகல தோஷத்தையும் நீக்கி நிறைவான வாழ்க்கையை வாழலாம். வாழ்க்கையில எப்படிப்பட்ட தோஷங்களா இருந்தாலும் சரி, தொடர்ந்து ஏதாவது ஒரு சிக்கல்ல நீங்க மாட்டிட்டு இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை நீங்க நம்மளோட பூஜை அறையில வச்சு கண்டிப்பா செஞ்சு பாருங்க. அதுக்கான வழிபாடும் சிறந்த முறையில செய்யுங்க. கடவுள் நம்மளோட எப்பவுமே துணையா இருப்பாரு. நம்மளோட இந்த நல்ல நேரம் சேனலையும் அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரியான முக்கியமான பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். ரொம்ப நன்றி நண்பர்களே.